ஹலோ. என்னதான் சேவிங்ஸில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அப்பப்போ வந்து நம்ம சில பல விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் என்னென்னா, இப்போ இந்த குடியரசு தின விழா வந்துச்சுல்ல. ஸோ வந்து அதுக்கு வந்து ஸ்கூலில் வந்து டான்ஸ் காம்படிஷன் வச்சுருந்தாங்களா. சரி, நம்மலாம் ஸ்கூல் படிக்கிறப்ப எவ்வளோ கேட்பாங்க, நூறுரூபா கூட எனக்கு தெரிஞ்சு கேட்க மாட்டாங்க. கலர் மட்டும் சொல்லுவாங்க, இந்தந்த கலரில் ட்ரெஸ் போட்டு வரணும், நம்ம வீட்டில் என்ன ட்ரெஸ் இருக்கோ அந்த கலரில் வந்து நம்ம மேட்ச் பண்ணி போட்டு போய் டான்ஸ் ஆடிட்டு ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு கொடியை வாங்கிட்டு வந்துடுவோம். பட் இப்போல்லாம் எப்படின்னா வந்து அவங்க தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களா, அதுக்கும் ஒரு ரேட்டு 1500 ருபீஸ்க்கு அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, 1500 கட்டுனீங்கன்னா நீ உங்கள் குழந்தைங்க வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பார்த்தேன், எனக்கு 1500 கொடுத்து குழந்தை வந்து, ஏன்னா போன வாரம் தான் அவன் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம ஊரில் ஃப்ரீயாகவே நல்லா டான்ஸ் ஆடிட்டு வந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ ஆல்ரெடி அவன் இப்போ தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பிட்ட என்ன சொல்லிட்டேன்னா, தம்பி வேணாம் தம்பி, நான் அவனை ஈவினிங் வந்து பார்க் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, என்னோட குழந்தையும் சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்த்தனால அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டா. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி பார்க் அவனுக்கு வந்து டிபிகே பார்க் தான் கூட்டிகிட்டு போனேன், திருப்பரங்குன்றம். ஸோ கூட்டிகிட்டு போனோடனே பயங்கர சின்னவாண்டு வந்து தூங்கிட்டார் பைக்கில். நாங்கள் போகும்போதே கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. கொஞ்சம் வெள்ளனாவே போயிருக்கலாம், பட் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து என் மாமியார் அம்மா 2 பேருமே வீட்டில் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுட்டு தானே போக முடியும். ஈவினிங் டீ போட்டு கொடுத்துட்டு தான் நான் கிளம்புனேன். ஸோ கிளம்பி போகிறப்பே சின்னவாண்டு தூங்கிட்டார். அப்புறம் உள்ளே சொன்ன உடனே எந்திரிச்சு பயங்கர குஷி சாருக்கு. அப்புறம் உள்ளே போய் கொஞ்சம் அவங்க இதெல்லாமே விளையாண்டுட்டு, அப்புறம் இந்த பணம் கட்டி போவோம்ல, அதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தம்பிக்கு வந்து 2 தான் தம்பி அம்மா காசு கட்டி கூட்டிகிட்டு போவேன். ஸோ உனக்கு எது வேணுமோ நீ பார்த்து சூஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். தம்பி வந்து இந்த பால் விளையாடுறதும், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இன்னொன்று இந்த ஜம்ப் பண்ணி விளையாடுறது ஒன்று இருக்குது, அதுதான் வந்து தம்பி போனால். சின்னவாண்டு வந்து அந்த பால் விளையாடுறதுல மட்டும் போச்சு. என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கலாம். பட் என்னென்னா, நமக்கு வந்து குழந்தைங்களோட என்ஜாய்மெண்ட்டும் முக்கியம். அதுக்கு வந்து ஒரு லிமிட் வந்து இப்போ இருந்தே நம்ம வச்சு பழகுனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வளர இப்போ இருந்தே நம்ம வந்து அவங்க கேட்குற எல்லாமே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து அதுக்காக வந்து கஷ்டப்படுவாங்க. அதாவது இப்போ சின்ன விஷயங்கள் நம்ம அவங்க கேட்குறதெல்லாம் பண்ணிடுவோம். பட் வளர பெரிய விஷயங்கள் அவங்க கேட்கும்போது நம்மளால் பண்ண முடியாத நிலைமை வந்து நம்மளுக்கு வரலாம். ஸோ இப்போ இருந்தே அந்த லிமிட்டோட இவ்வளோதான் தம்பி, இவ்வளோதான் அம்மானால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்தோன்னா அது வந்து இப்போ உண்மையாகவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தை வந்து ஒன்று கேட்குறான்னா, இது வேணாம் தம்பி, இது காசு கூட, இந்த இடத்துல இது காசு கூட, நான் இதே விஷயம் நான் உனக்கு வெளியே போய் காசு கம்மியாக நான் வாங்கி தரேன்னா சரி ஓகேன்னு அவன் இப்போயே சொல்லிடுவான். அவனுக்கு 6 வயசு தான் ஆகுது, இருந்தாலும் அதை அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். அதுக்கு ரீசன் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே அதை வந்து சொல்லி வளர்த்தனால அவன் வந்து கொஞ்சம் அதெல்லாமே கற்றுக்கிட்டு தான் அவன் வளர்ந்துருக்கான். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். சின்ன பையனுக்கும் வந்து அப்படி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நாங்களும் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அப்புறம் நல்லா எப்போவுமே ஸ்நாக்ஸ் வந்து நான் வெளியிலேருந்தே வாங்கிட்டு போயிடுவேன். அங்கே போயெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்னா, பணம் கூடன்றதை விட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தராங்க. இப்போ ஒரு காளானோ பானிபூரியோ நம்ம வாங்குகிறோன்னா, வெளியில் நம்ம 30 ரூபா கொடுத்து எவ்வளோ வாங்குகிறோமோ இங்கே 80 ரூபா கொடுத்து அதை விட கம்மியாக தான் அவங்க தராங்க. ஸோ வந்து எனக்கு வந்து உண்மையாகவே எனக்கு வந்து அங்கே போய் வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு நியாயத்தோடு அவங்க நடந்துக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி பார்க் போனாலோ எக்ஸிபிஷன் போனாலும் நான் ஸ்நாக்ஸ் வெளியே இருந்து தான் நான் வாங்கிட்டு போவேன். சில விஷயங்கள் மட்டும்தான், அதாவது வெளியில் கிடைக்காதது, இப்போ பஞ்சு மிட்டாயோ ஏதோ ஒன்று இருந்தால் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நான் அங்கே வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் வந்து ரொம்பவே அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக எங்களால் வந்து ஒரு லோன் போடாமல் ஒரு இவ்வளோ பெரிய வீடு வந்து எங்களால் கட்ட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து மேபி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறைய டிப்ஸ் கொடுப்பேன். நிஜமாகவே நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒரு 100 ரூபா கூட பார்த்து தான் இன்ன நாள் வரைக்கும் நான் செலவு பண்ணுறேன். எவ்வளவோ நம்மகிட்ட இருந்தாலும் பின்னாடி சொத்து கித்து எது இருந்தாலுமே நம்ம சேவிங்ஸ் பண்ணுற டைம் நம்ம சேவிங்ஸ் பண்ணால் தான் நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அது இருக்குது இல்லை, நம்ம வந்து இந்த டயத்துக்குள்ளே ஒரு 40 ஏஜுக்குள்ளே நான் வந்து செட்டில் ஆகணும். அதுதான் என்னோடய மைண்ட் செட்டு. என்னோடய குழந்தைங்களுக்கும் நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா 40 வயசுக்குள்ளே நம்ம ஓட முடியும். நம்ம எவ்வளோ நாள் நம்ம உடம்பு தாங்கும், அதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது. நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே என் குழந்தைங்களுக்கு, என் பேரண்ட்ஸுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே பண்ணுறதுக்கு நானும் என் ஹஸ்பண்டும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் எல்லாமே. அதே மாதிரி வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பாடில் மட்டும் நான் வந்து இந்த கஞ்சத்தனம் பண்ணவே மாட்டேன். அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே சமைச்சு போடுவேன். அதே மாதிரி எங்களுக்குமே சாப்பாடு விஷயத்தில் சேவிங்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். சாப்பாடு மட்டும்தான் நான் வந்து லிமிட் இல்லாமல் செலவு பண்ணுற ஒரே ஒரு விஷயம். மற்றபடி இந்த படத்துக்கு போகிறதோ, வெளியே போகிறது, ஊர் சுற்றுறது, டூர் போகிறது, கோவில் போகிறது முதற்கொண்டு
நான் வந்து செலவு வந்து பார்த்து தான் செய்வேன். சாமிக்கு போய் நம்ம கொடுக்கணும்னு எந்த இதுவுமே இல்லை. நான் கோயிலுக்கு போய் செலவு பண்ணுறதுக்கு ஒரு 10 பேருக்கு நான் அன்னதானம் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே நான் பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே. ஸோ என் குழந்தைங்களையும் நான் வந்து நல்லபடியாக வளர்க்கணுன்ற ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு என் 2 பையன் 2 பையனையுமே ஒழுக்கத்தோடு வளர்க்கணும். ஒழுக்கம் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து சொல்லித்தரது வந்து நான் திட்டுறது கூட ஒழுங்காக நடந்துக்கோ, ஒழுக்கத்தோடு நடந்துக்கோ அப்படின்னு தான் நான் திட்டுவேனே தவிர வேறு எந்த மாதிரினாலும் என் குழந்தைய நான் திட்ட மாட்டேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் கூட வந்து டச்சில் இருங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் இவ்வளோ ஆடின டயரில் சின்னவர் வந்து தூங்குவாருன்னு நினச்சேன். நல்லா வீட்டுக்கு வந்து ஆடிட்டு இந்த மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, இவர் தான் எங்கள் வீட்டு சின்னவாண்டு. இவரோட பேர் வந்து வீரா, அதாவது கிருத்விக் வீரா வந்து எங்கள் அப்பா பேரும் தான், ஆல்சோ வந்து எங்கள் சாமி பேரும் வீரா. ஸோ அதனால் இவரோட பேர் வந்து வீரா.